பட் 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 பட்டாம்பூச்சி பல நூறு வண்ணம் உன்மேல் தந்தது யாரு. வணக்கம் வணக்கம் வணக்கம். வெல்கம் பேக் டு மை சேனல். ஆஸ் யூஷுவல் மை அப்பாலஜிஸ் ஃபார் த சிங்கிங் பார்ட். நான் தினைக்கும் பாடுற பாட்டெல்லாம் என்ன படம், இது எப்போ, யார் பாடியிருக்காங்க அப்படின்லாம் நீங்கள் யோசிச்சுருக்கீங்களா? உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தானா கேளுங்க, எனக்கு தெரிஞ்சதை நான் சொல்கிறேன் காமெண்ட் செக்ஷனில். ஓகே, பேக் டு த வீடியோ. இன்றைக்கி வந்து ரொம்ப சிம்பிளான ஃப்ளவர் காஃபி ஆர்ட் தான் நம்ம பார்க்க போகிறோம். இதில் நம்ம வந்து சின்ன வயசில் இருக்கும்போது பேனாவை எடுத்து பென்சில் எடுத்துலாம் எழுதும்போது வரையும் போது ஃபஸ்ட்டு ஒரு பூவை தானே வரைவோம். ரேண்டமாக ஏதோ ஒரு பூன்னு ஒரு ஷேப்பில் வரைவோம்ல, அந்த மாதிரி ஒரு பூவை தான் இன்றைக்கி இந்த காஃபி ஆர்ட்டில் காட்ட போகிறேன். ஸோ நான் காட்டின அந்த சேஷே பார்த்திங்கன்னா 2 rupees சேஷே இன்ஸ்டன்ட் காஃபி பவுடர் தான். அதை போட்டுட்டு சக்கரை போட்டு தண்ணி ஊற்றி நல்லா ஃப்ராத் பண்ணுறேன். எவ்வளோ பொறுமையாக ஃப்ராத் பண்ணுறோமோ அவ்வளோ அழகாக அந்த க்ரீமியாக அந்த டிகாக்ஷன் வந்து வரும். அது வந்து லிக்விடாக இல்லாமல் ஒரு மாதிரி நல்ல க்ரீமியாக திக்காக ரொம்ப அருமையாக இருக்கும். ஸோ அதில் வந்து நம்ம காய்ச்சி வச்சு வடிகட்டின ஃப்ராத் பண்ணி வச்சுருந்தா அந்த பாலை ஊற்றும்போது சூப்பராக இருக்கும். டபுள் கலர் அந்த கப்லேயே பார்க்கும்போது தெரியும் பாருங்களேன். நான் இந்த மாதிரி காஃபி ஆர்ட் வீடியோஸ் இப்போ வந்து சீரீஸ் மாதிரி பண்ணுறேன். இது வந்து பார்ட் 5 வீடியோன்னு நினைக்கிறேன். இதனோட ப்ரீவியஸ் வீடியோஸ் நீங்கள் பார்க்காம விட்டிங்கன்னா லிங்க்கு கொடுக்குறேன் டிஸ்கிரிப்ஷனில், மறக்காமல் பாருங்கள். ஸோ பாலை ஊற்றுனதுக்கப்புறம் அந்த டம்ளரில் அடியில் நுரை இருக்கும்ல, அந்த நுரையை வச்சு நான் அந்த ஃபோமை வந்து மேலே ஒரு சர்க்கிள் ஷேப்பில் அந்த டம்ளரை வச்சே ஸ்ப்ரெட் பண்ணுறேன் பாருங்கள். இதுக்கு நிறையா பால்லாம் தேவையே இல்லை, ஜஸ்ட் நம்மளோட டெக்னிக்ஸ் தான் யூஸ் பண்ணணும். இது செய்ய செய்ய நம்மளே வந்து கற்றுக்கலாம். அண்ட் என்னுடைய சாக்லேட் சிரப் கண்டெய்னரை எடுத்து அந்த ஃப்ளவர் வித் ஸ்டெம்மோடு நான் வரைகிறேன், ஸ்டெம் அண்ட் லீஃப். ஸோ ஃபஸ்ட்டு வந்து ஸ்டெம்மை வரைஞ்சிட்டு அதுக்கப்புறம் ஃப்ளவரை வந்து வரைகிறேன். இந்த ஃப்ளவர் வந்து என்ன ஷேப்பில் வேணாலும் இருக்கலாம். ஏன்னா பூ வந்து இப்படி தான் இருக்கும் அப்படின்னு கிடையாதுல, அது எப்படி வளருதோ என்ன ஷேப்பில் இருக்கும் அதை தானே நம்ம வந்து ரசிக்கிறோம். ஸோ அதனால் வந்து இட்ஸ் ஓகே, அது உங்களுக்கு கை ஆடினா கூட இந்த ஷேப்பை வரையும் போது தட்ஸ் ஓகே, பரவாயில்ல. ஸோ நான் ஃப்ளவர் பெட்டல்ஸை வரைஞ்சதுக்கப்புறம் சைடில் 2 சைடும் வந்து ஒரு குட்டி குட்டி இலை மாதிரியும் சேர்த்து வரைகிறேன். நான் தினைக்கும் வந்து ஷார்ட்ஸ் வீடியோஸும் போடுறேன் இந்த சேனலில், மறக்காமல் பாருங்கள். என்னுடைய கம்யூனிட்டி போஸ்ட்டையும் பாருங்கள், லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தானா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், காமெண்ட் பண்ணுங்கள் உங்களுடைய ஃபீட்பேக் அண்ட் சஜஷன்ஸ் ஏதாவது இருந்ததுன்னா. ஸோ நான் சொன்ன மாதிரி 2 சைடு லீஃப் வரைஞ்சதுக்கப்புறம் எனக்கு இந்த காஃபி ஆர்ட்டில் வந்து இந்த ஃப்ளவர் வந்து கொஞ்சம் சாட்டிஸ்ஃபேக்டரியாக இல்லாததுனால இப்போ ஒரு பிக்சர் காட்டுவேன். அந்த பிக்சரில் இருக்கிற மாதிரி ஒரு எஃபெக்ட் வரணுன்றதுக்காக ஸ்ட்ராபெரி சிரப்பை வச்சு அந்த ஃப்ளவர் பெட்டல்ஸ்குள்ளே ஃபில் பண்ணிட்டேன். அவ்வளோதான், ரொம்ப சிம்பிள். இதை இன்னும் க்ரியேட்டிவாக எப்படி வேணாலும் நம்ம செய்யலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.